ஜல்லிக்கட்டை நடத்துவதற்காக கொண்டுவரப்படவுள்ள அவசர சட்டம் குறித்து தனது கருத்துக்களை மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி புதிய தலைமுறையுடன் பகிர்ந்து கொண்டார். அவருடன் உரையாடுகிறார் செய்தியாளர் மிருணாளினி. சரி, இப்போ இந்த அவசர சட்டம் அப்படிங்கிறது இந்த சூழல்ல மக்கள் மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்துக்கக்கூடிய இந்த சூழல்ல என்ன முக்கியத்துவம் பெறுது? உங்களுடைய கருத்து என்ன சார்? இட்ஸ் அ பேக்டோர் என்ட்ரி, பேக் ஸ்ட்ரீட் அஃபர். தமிழில் சொல்லணும்னா கேன்சருக்கு பாராசிட்டமால் போடுற மாதிரி சூழ்நிலை. இதனால் எந்த நிரந்தர தீர்வும் கிடைக்காது. மக்களை ஒரு 3 நாட்கள் அமைதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவுதான். இப்போ 3 நாட்கள் அமைதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னா ஏன் இது ரொம்ப முக்கியத்துவம் இழக்கிற ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை மத்திய அரசு முன்னின்று செய்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு தமிழ்நாட்டு சட்டமாக இருந்தாலும் அதை ஜனாதிபதிக்கு அசன்ட் என்கிற ஒப்புதல் கொடுத்திருக்க வேண்டும். சட்டம் அதை தான் சொல்லுகிறது. 3வது, எந்த முயற்சி எந்த ரூபத்தில் எந்த சட்டம் போட்டாலும் உச்சநீதிமன்ற 2014 ஆண்டு தீர்ப்புக்கு எதிராக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் எந்த சட்டம் எந்த வார்த்தையை எப்படி போட்டாலும் அது 2014 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகத்தான் அமையும். நாளையோ மறுநாளோ பீட்டாவோ வேறு யாரோ அங்கு போனால் இதற்கு ஒரு ஸ்டே கிடைத்துவிடக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இப்போ நீங்கள் சொல்வதுபடி ஒருவேளை ஜனாதிபதி இதுக்கு ஒப்புதல் தெரிவித்தாலும் கூட உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதிக்க முடியும், இது செல்லாது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அடுத்த கட்டமாக ஜல்லிக்கட்டுடைய அடுத்த கட்ட நிகழ்வு என்ன, அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இது தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல. இவர்கள் திரும்ப தமிழர் என்று சொன்னால் அது தோற்று போய்விடும் என நினைத்து விடுங்கள். இதை ஆந்திராவிலும் செய்கிறார்கள். ராயலசீமா பகுதியில் கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களில் தொடர்ந்து செய்கிறார்கள். மங்களூர் பகுதியிலும் செய்கிறார்கள். ஒரு காம்போசிட் ஹெரிட்டேஜ், ஒரு 3 மாநிலங்கள் 3 மொழிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று ஒரு 3 மாநில கலாச்சாரமாக சொன்னால் சட்டம் அதை நிச்சயமாக அனுமதிக்கும். 3 மாநிலங்களும் சேர்ந்து ஒரு சட்டத்தை போட்டு இந்த 3 மாநிலங்களுக்கு இந்த சட்டம் செல்லும் என்று அதுக்கு ஜனாதிபதியும் அங்கீகாரம் கொடுத்தால் மிருக வதை என்கிற விஷயத்தை முற்றுமாக தவிர்த்து இதை செய்தால் மிக நிச்சயமாக இது ஒரு வீர விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டு எந்தவித பிராணி வதையும் கிஞ்சித்தும் இல்லாமல் போனால் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும்.